வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கருணைக்கிழங்கு 1/2 கிலோ குக்கரில் 3 விசில் அடித்து வேக வச்சு இறக்கி தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இது குழம்பு மசாலா தூள் 3 டேபிள் ஸ்பூன். 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். இதை புளிக்குழம்பு செய்யும் போது பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமா போடக்கூடாது, அல்லது குழம்பு கசப்பா இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். குழம்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்ப நறுக்கி வச்சு கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த கருணைக்கிழங்குல மசாலா எல்லாம் சேர்ந்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல குழம்புக்கு உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு. மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். குழம்பு வெந்து ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். காரசாரமான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த புளிக்குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.